பார்க்க போகிறோன்னா பிகினராக இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ்க்கு இருக்கக்கூடிய மேஜரான 3 டவுட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டவுட் என்னென்னா ஹவு டு இன்க்ரீஸ் சப்ஸ்கிரைபர், எப்படி வந்து சப்ஸ்கிரைபரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. ரெண்டாவது டவுட் வந்து எப்படி வியூவர்ஸை வந்து சப்ஸ்கிரைபராக மாற்றுறது. மூணாவது டவுட் வந்து சப்ஸ்கிரைபர் ஒன்லி சேட் ஆப்ஷனை வந்து எப்படி எனபிள் பண்ணுறது. இந்த 3 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம வந்து க்ரூமை வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். க்ரூம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதில் போய்ட்டு நம்ம வந்து studioyoutube.com வந்து டைப் பண்ணி ஓப்பன் பண்ணணும். அது ஓப்பன் பண்ணோன்னே யூடியூப் ஸ்டுடியோ வந்து கூகுளில் வந்து ரன் ஆகும். அதாவது யூடியூப் ஸ்டுடியோங்கிறது வந்து கூகுளில் வந்து ஓப்பன் ஆகும். அந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறம் யூடியூப்போட டேஷ்போர்டு வந்து அதில் வந்து டிஸ்பிளே ஆகும். யூடியூப்போட டேஷ்போர்டு வந்து டிஸ்பிளே ஆனதுக்கப்புறம் அதில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து உங்கள் சேனலோட வந்து ப்ரொஃபைல் காட்டும். ப்ரொஃபைல் கீழே வந்து கண்டென்ட்டுங்கிற வந்து செகண்டு உங்கள் யூடியூப்போட வந்து ப்ரொஃபைல் கீழே வந்து செகண்ட் ஆப்ஷனாக இருக்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். செகண்டாக இருக்க கண்டென்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து நம்ம வந்து யூடியூப்போட சேனல் வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். அதில் வந்து லைவுங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். லைவ் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஷெட்யூல் பண்ணி வச்ச லைவ் வந்து அதில் வந்து டிஸ்பிளே ஆகிட்ருக்கும். அதில் வந்து நீங்கள் எதை வந்து எந்த லைவ் வந்து நெக்ஸ்ட்டு போகிறீங்களோ அந்த லைவை வந்து டச் பண்ணிடுங்க. அந்த லைவ் டச் பண்ணதுக்கப்புறம் அந்த இதில் வந்து ஆப்ஷன்ஸ் காட்டும், என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து அதில் இருக்குன்னு. இதில் வந்து நீங்கள் எதை வந்து டச் பண்ணாலும் அதுக்கு என்ன ஆப்ஷன் சொல்லிட்டு அதோட இன்ஃபர்மேஷன் வந்து காட்டும். இதில் போய்ட்டு நீங்கள் வந்து செகண்டாக இருக்க வந்து ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள், பார்ட்டிசிபேஷனுங்கிறத. அதில் போய்ட்டு லைவ் சேட் ரிப்ளே இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. அதெல்லாம் எது வேணுமோ அதெல்லாம் எனேபிள் பண்ணிக்கோங்க. செகண்டாக ஒன்று பாருங்கள், பார்ட்டிசிபேஷன் மோட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் வந்து எனி ஒன்று யார் வேணாலும் வந்து சேட் பண்ணிக்கலாம், யார் வேணாலும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். அதில் வந்து யார் வேணாலும் வந்து கமெண்ட் பண்ண முடியும். செகண்ட் ஆப்ஷன் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ், அதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைபர் மட்டும்தான் சேட் பண்ண முடியும். பண்ணிவிட்டு இங்கே வந்து சேவ்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா அதை வந்து என்ன சேஞ்ச் பண்ணிங்களோ அது வந்து சேவ் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே வந்துட்டிங்கன்னா அந்த சப்ஸ்கிரைபர் ஒன்லி மோடுங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எனேபிள் ஆயிரும். இவ்வளோ